குவைத் தீ விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் நம்மோடு இணைகிறார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான். வணக்கம் சார். வணக்கம் சார். குவைத் தீ விபத்தில் இதுவரை தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்குது சார்? குவைத் நாட்டின் மங்காப்பு என்ற இடத்தில் 4 அடுக்கு மாடி கட்டடத்தில் 195 நபர்கள் தங்கி வேலை பார்த்தார்கள். அவர்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த செய்தியும் 50க்கும் மேற்பட்டவர்கள் தீக்காயத்தோடு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதான தகவல்கள் வந்துள்ளது. அதில் தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் இதுவரையிலும் உயிர் இழந்துள்ள செய்தி வந்துள்ளது. அது நம்முடைய தூதரங்கத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அதனுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சங்கங்கள் மூலமாக அங்கிருந்து செய்திகளை சேகரித்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ராமநாதபுரம், தஞ்சாவூர், பேராவூரணி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் சென்னையை சார்ந்தவர் என்றும் 7 பேர் இறந்திருக்கிற செய்தி கிடைத்து இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த அறிவுறுத்தலின்படி துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த உரிய உதவிகளும் உடலை பெற்று அவர்கள் உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணியும் துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குவைத் தீ விபத்து நடந்த இடத்துல தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேர் தங்கி இருந்தாங்க சார்? அவர்கள் எத்தனை பேர் காயமடைந்து மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? தமிழகத்தை சார்ந்தவர்கள் தங்கியிருக்கிற விவரமும், காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற விவரமும், இறந்தவர்களுடைய விவரமும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தூதரங்கத்தின் மூலமாக பதிவு செய்யவில்லை. அது தெரிவித்தவுடன் தான் அதுக்குண்டான பணியை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரிழந்தவர்களின் உடல்களை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சார்? நம்முடைய துறை சார்பாக கடந்த காலங்களில் பல்வேறு நாடுகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு சென்று பல நிகழ்வுகளில் உயிரிழந்தவர்களை உடனுக்குடன் அந்த உடலை பெற்று அந்த உரியவர்களிடம் கொண்டு போய் இல்லம் வரையிலும் கொண்டு போய் சேர்ப்பது, அதுக்குண்டான நிதி உதவியினை வழங்குவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பணியும் உறுதி செய்யப்பட்டு அந்த பணி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் சார்பில் சிறப்பு குழு ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா சார்? நம்ம அலுவலகத்திலே அயலக தமிழர்கள் அலுவலகத்தில் அந்த அதிகாரிகளுடைய அந்த பணி இரவு பகலுக்கு அது துவங்கப்பட்டு உள்ளது. அதன் மூலமாக தான் அந்த 2 எண்களை கொடுத்து அந்த தகவலை சேகரித்து வருகிறோம்.